ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா பெங்களூர் தேவனஹள்ளி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தேவனஹள்ளி கிராமத்தில் தாங்க இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் தேவனஹள்ளிக்கு வந்தது, ஹோசூர்லேருந்து தேவனஹள்ளிக்கு மெமூவில் வந்தது, தேவனஹள்ளி கோட்டை, திப்பு சுல்தான் பர்த் பிளேஸ், ஸ்டோன்வில் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணது அதெல்லாம் போட்டிருக்கேன். வேணுகோபால சுவாமி டெம்பிள், பழைய காலத்து டெம்பிள், அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தால் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம தேவனஹள்ளியிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹோசூர் வரைக்கும் போகிறோம். யஷ்வந்த்பூர் வரைக்கும் ஒரு ட்ரெயின் நம்பரில் போகும். அங்கே போய் ரேக் மாறிட்டு ட்ரெயின் நம்பரும் மாறிட்டு யஷ்வந்த்பூர்லேருந்து ஹோசூர் வரைக்கும் அதே மெமு ட்ரெயின் போகும். நம்ம இறங்கியெல்லாம் ஏற தேவையில்லை, அதே ட்ரெயினில் போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ட்ரெயின் நம்பரெல்லாம் நான் வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் சொல்கிறேன், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் ட்ராக் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. தேவனஹள்ளியோட பழைய ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் வெயிட்டிங் ஹால் பார்த்தீங்களா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஏதோ ஒரு குட்டி கெசல் மாதிரி இருக்குல்ல, ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற கெசல் மாதிரி, கியூட் காட்டேஜ் மாதிரி இருக்குங்க. ஸோ இது வந்து புதுசாக கட்டின ரயில்வே ஸ்டேஷன். டிக்கெட் கவுண்டர் மேலே தான் இருக்குது. 1:30க்கு வரும், நமக்கு இன்னும் 15 மினிட்ஸ் டைம் இருக்குது. மக்களே, பிளாட்ஃபார்ம் வந்தாச்சுங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் முன்னாடி தான் டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்களா. குட்டி ஸ்டேஷன் இல்லை, ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. அதனால மெதுவாக பொறுமையாக ஓப்பன் பண்ணுவாங்க போல். நல்லா இருக்குல்ல சரௌண்டிங்ஸு. ஃபுல்லாக சுற்றியும் பார்த்தா பூந்தோட்டங்கள், தென்னந்தோட்டங்கள்னு அவ்வளோ அழகாக இருக்குங்க ஊர். ஸ்டேஷனே பாருங்களேன், ஒரு குட்டி கார்டன் மாதிரி இருக்குது, க்யூட்டாக. சரி, ஓப்பன் பண்ணிட்டு 25 ருபீஸ் தான் இங்கேருந்து ஹோசூர் வரைக்குமே. வெயிட் பண்ணுவோம். மக்களே, டிக்கெட் எடுத்தாச்சுங்க. தேவனஹள்ளியிலிருந்து ஹோசூர் வரைக்கும் யஷ்வந்த்பூர் வழியா 25 ருபீஸ் அன்ரிசர்வ் டிக்கெட். தேவனஹள்ளி ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக 15 மினிட்ஸ் முன்னாடி ஓப்பன் பண்ணுறாங்க டிக்கெட் கவுண்டர். ஸோ நம்ம ட்ரெயின் வந்து சிக்பலாப்பூர்லேருந்து வரும். சிக்பலாப்பூர் பக்கத்தில் தான் ஈஷா பெங்களூர் இருக்குங்க. நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரியே ஈஷா சென்டர். மக்களே, கரெக்டாக 13:16 ஆகுதுங்க. 1:16. இன்னும் வந்து கரெக்டாக 15 மினிட்ஸ் இருக்குது நமக்கு ட்ரெயின் வர்றதுக்கு. 14 மினிட்ஸ் டு பி எக்ஸாக்ட். ட்ரெயினே வந்து ஒரு குட்டி கார்டன் மாதிரி இருக்குது பாருங்களா. பச்சை பசேல்னு சுற்றியும் வந்து மரங்களும் தோட்டங்களும். தூரத்தில் நந்தி ஹில்ஸ் தெரியுது பாருங்க, அந்த மலை இருக்குல்ல, அதுதான் நந்தி ஹில்ஸ். இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் நந்தி ஹில்ஸ் ஸ்டாப் தாங்க. ஸோ நந்தி ஹில்ஸ்க்கு வரணும்னாலும் சரி, சிக்பலாப்பூர் ஈஷா யோகா மையம் வர்றதுனாலும் சரி, இந்த ட்ரெயின்லேயே கூட நீங்கள் வரலாம். பட் என்ன, நந்தி ஹில்ஸ் மேலே போகிறதுக்கு ப்ரைவேட் வெஹிக்கிள் இருந்தால் தான் நல்லா இருக்கும், இல்லாட்டி ஆட்டோவில் ரொம்ப காசு கேட்பான். சுற்றி வந்து ஃபார்ம் ஹவுசஸ் தாங்க இருக்குது தேவனஹள்ளி சுற்றி சுற்றி. இங்கே பாருங்க, மஞ்சேன்னு சம்பாங்கி பூ தோட்டம். மக்களே, ட்ரெயின் வர சவுண்டு கேட்டுருச்சுங்க. ஸோ இங்கிருந்து நம்ம யஷ்வந்த்பூர் வரைக்கும் போகிறக்கு 06594, வரும்போது 06593 வந்துச்சு. இப்போ 06594 வரும் சிக்பலாப்பூர்லேருந்து யஷ்வந்த்பூர் வரைக்கும். மக்களே, நம்ம மெமு ட்ரெயின் வந்துருச்சுங்க சிக்பலாப்பூர்லேருந்து. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்து தேவனஹள்ளி ஏர்போர்ட்க்கு அடுத்து யலங்கா ஜங்ஷன், அதுக்கப்புறம் யஷ்வந்த்பூர். என்ட்ராயிடுச்சு தேவனஹள்ளி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள. மக்களே, தேவனஹள்ளியிலிருந்து கிளம்பியாச்சுங்க. மக்களே, 1:30க்கு எடுத்து 1:48க்கு நாம கெம்பேகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. இங்க இருக்கு பாருங்க ஏர்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சென்டர். இது ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஹோசூர்ல இருந்து டைரக்ட் ட்ரெயின், நான் ஏற்கனவே vlog பண்ணியிருக்கேன். இது வந்து தேவனஹள்ளி சிக்பலாப்பூர் வரைக்கும் போகணும்னாலும் எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலையில வந்துட்டா
ஒரு 2 hours நம்ம தேவனஹள்ளியில டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் இதே ட்ரெயின்ல நாம ஹோசூர் போயிடலாம். இல்ல ரிட்டர்ன் நீங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நந்தி ஹில்ஸ் ஈஷா எல்லாம் பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் பஸ்ல போயிட்டு நீங்க அங்கிருந்து ஹோசூர் போயிடலாம். மக்களே, ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. உள்ளுக்குள்ள ஷட்டில் பஸ்ஸஸ் எல்லாம் கூட இருக்கும். கரெக்டா ட்ரெயின் வர டைம்ல வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஷட்டில் பஸ் நிக்குது பாருங்க ஏர்போர்ட் போறதுக்கு. கரெக்டா ட்ரெயின் வர டைம்ல நிக்கும். ஸோ நீங்க நடந்து போகணுமே அப்படின்னு பிரச்சனையே கிடையாது. லக்கேஜ் கொண்டு வந்தாலும் ஷட்டில் பஸ்ல ஏறி டெர்மினல்ல போய் இறங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம தேவனஹள்ளியில இருந்து கிளம்பி தேவனஹள்ளி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் தாண்டி டுவர்ட்ஸ் எலங்கா ஜங்ஷன் டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. நல்லா மழை பெஞ்சிருக்கு போல. போற வழி எல்லாமே நிறைய தண்ணி நிக்குது. இந்த மண் பாதைகள் எல்லாம் ஃபுல்லா இதெல்லாம் இங்க பாருங்களா, ஒரு மலையை எப்படி வெட்டி இருக்காங்க அப்படின்னு. நம்ம ஊர்ல தான் மலை முழுங்கி நாராயணன்கள் இருப்பானுன்னு பார்த்தா கர்நாடகாலையும் அதே கேஸ் தாங்க. இப்ப எல்லாருமே எம்சன் நிறைய யூஸ் பண்ணி ஆரம்பிச்சுட்டாங்கல்ல கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. அதனால ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆத்துல இருந்து மணல் கடத்தலோட நிறைய கேள்விப்படுவோம். இப்போ மலையை வெட்டி அந்த எம்சண்ட் தயாரிக்கிற குவாரிகள் நிறைய அதிகரிச்சுட்டு வருது எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே. என்ன செய்யறது, ஒரு பக்கம் டெவலப்மெண்ட். இங்க பாருங்க எவ்வளவு பில்டிங்ஸ் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் பெங்களூர்ல உருவாயிட்டு வருது. அதுக்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதுதான். பட் ஆனா அதே சமயத்துல நம்ம இயற்கை வளங்கள் அழியுது அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. மக்களை இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது எலங்கா ஏர்பேஸ்ங்க. இது ஏர்ஃபோர்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கு. பெங்களூர்ல ஒரு பெரிய கண்டோன்மெண்டே இருக்குங்க. நம்ம பெங்களூர்ல ஏர்ஃபோர்ஸ் ஷோ நடக்கும், ஏர் ஷோ நடக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. அது இந்த எலங்கா ஏர்பேஸ்ல தாங்க நடக்கும். ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஈவெண்ட். வேர்ல்டுல இருந்து எல்லா முக்கியமான கண்ட்ரிஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. விதவிதமான ரேடார்ஸ், புதுசா வந்திருக்கிற ஜெட் பிளைட்ஸ், இந்த மிலிட்டரிக்கு யூஸ் பண்றது எல்லாமே டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளோட கடைகள் எல்லாம் இந்த ஷோ பண்ணுவாங்கல்ல, இந்த டிஸ்கவுண்ட் ஷோ எல்லாம் பண்ணுவாங்கல்ல, புது ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றது, அந்த மாதிரி பெரிய லெவல்ல ஏர் ஃபோர்ஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், ரேடார்ஸ், ஏர்கிராப்ட்ஸ் எல்லாம் அதுக்கு ஒரு ஷோ நடத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஷோ தாங்க. மக்களே, 1:30க்கு எடுத்து கரெக்டா 2 மணிக்கு நாம எலங்கா ஜங்ஷன் ரீச் ஆயாச்சுங்க. பெங்களூர்ல 2-3 ரயில்வே ஸ்டேஷன், நல்ல பெரிய ரயில்வே ஸ்டேஷன். நம்ம மெஜஸ்டிக் ஒன்னு, யஷ்வந்த்பூர் ஒன்னு, எலங்கா ஒன்னு, SMVT, இதெல்லாமே நல்ல பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ். நார்த் போற ட்ரெயின்ஸ் எல்லாம் சில ட்ரெயின்ஸ் எலங்கால இருந்து தான் கிளம்பும். எலங்கா ஏர்போர்ட் இருக்கு, வர வழியில பார்த்தோம்ல, அங்கதான் ஏர் ஷோ எல்லாம் நடக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை.
ஃப்ரெண்ட்ஸ் நாம யலங்கா ஜங்ஷன் தாண்டி இப்போ டுவர்ட்ஸ் யஷ்வந்த்பூர் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. எப்போ நம்ம பெங்களூரை டிராவல் பண்ணுவாலுமே எப்படா இந்த சிட்டியில வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும். ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டே இருக்குங்க. நம்ம சென்னையில் எப்படி வந்து லோக்கல் மெட்ரோ இருக்கோ அது மாதிரி பெங்களூர்லயும் வந்து லோக்கல் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் மெட்ரோன்னு சொல்லிட்டு மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்து தேவனஹள்ளி ஏர்போர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ற ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. நாம சிட்டியோட லிமிட்ஸ்க்கு வந்தாச்சுங்க. ஃபுல்லா வந்து ஹை ரைஸ் பில்டிங்ஸ் இருக்கு பாருங்க. எவ்வளவு ஹை ரைஸ் பில்டிங்ஸ் இருந்தாலும் அந்த கிரீன் கவர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது பாத்தீங்களா. கிடைக்கிற இடத்துல வந்தா வந்து இந்த மாதிரி மரங்களை நிறைய நட்டிடுவாங்க மக்களே. நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியாஸா இருந்தாலும் சரி, ரயில்வே டிராக்ஸோட ஓரத்துல, ஹைவேஸோட ஓரத்துல, சிட்டிக்குள்ள இருக்கிற ரோட்ஸோட ஓரத்துலன்னு எல்லா பக்கமுமே கிரீன் கவர் இருக்கிறதுனாலதான் வந்து இன்னும் அந்த சில்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகுது பெங்களூர்ல. மக்களே, யஷ்வந்த்பூருக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டேஷன் முன்னாடி இருக்கோங்க. கோடிகைஹள்ளியில் இருக்கோம், இதுக்கப்புறம் லொட்டேகொல்லாஹள்ளி, அதுக்கப்புறம் யஷ்வந்த்பூர். இன்னும் யஷ்வந்த்பூருக்கு ஒரு ஸ்டேஷன் தான். எவ்வளவு லென்த்தா இருக்கு பாருங்களா. 5-6 போகி இருக்குங்க மொத்தமா. ஃபேன்ஸு, எல்இடி ஸ்கிரீன்ஸு, கிளீன்லினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு நம்ம ட்ரெயின்ல, மெமோ ட்ரெயின்ல. யஷ்வந்த்பூர் போயிட்டு ரேக் சேஞ்ச் பண்ணி நம்பர் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. யஷ்வந்த்பூர் டு ஹோசூர். சண்டே மட்டும் இந்த ட்ரெயின் ஓடாது. சண்டே மட்டும் லீவு. எல்லாருக்கும் லீவு மாதிரி மெமோ ட்ரெயினுக்கும் லீவு. மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் பக்கத்துல வந்தாச்சுங்க. எவ்வளவு சூப்பரான ஒரு கர்வ் கிரேடியன்ட் பாத்தீங்கல்ல. கரெக்டா நம்ம யஷ்வந்த்பூர் ஜங்ஷனுக்கு எப்ப இந்த ரூட்ல வந்து என்டர் ஆனாலுமே இந்த அப்படியே வளைஞ்சு போற சீன் இருக்கு. பேக் டிராப்ல ஹை ரைஸ் பில்டிங்ஸ், அதுக்கப்புறம் இங்க பாருங்க சைட்ல நம்ம வந்தே பாரத் ஒண்ணு போயிட்டு இருக்கு. இது வந்து தும்கூர் ரூட்டுங்க. நம்ம கொங்கன் ரயில்வேஸ்ல எல்லாம் போய் ஜாயின் ஆயிரும். ஹாசன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியா, மேங்களூர் போற ரூட்டு, அந்த ரூட்டு. இப்போ நாம யலங்கால இருந்து வந்து இங்க ஜாயின் ஆயிடும். கரெக்டா வந்து யஷ்வந்த்பூர் அந்த கர்வேச்சர் முடிஞ்சு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ல யஷ்வந்த்பூர் ஜங்ஷனுக்குள்ள என்டர் ஆகும். சும்மா வேற லெவல்ல இருக்கு பாருங்களா சீனிக்கா. ஃபர்ஸ்ட் எல்லாம் யஷ்வந்த்பூரே வந்து பெங்களூரோட அவுட்டரா இருந்துச்சுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யஷ்வந்த்பூர் எல்லாம் முக்கியமான ஹப் ஆயிடுச்சு. யஷ்வந்த்பூர் தாண்டி பீன்யாலாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்து நம்ம பெங்களூரோட சிட்டி லிமிட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் பீன்யால அவுட்டர் மோஸ்ட் ஏரியா, ஓகேவா. அதனாலதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவெல்லாம் அங்க வச்சாங்க. நம்ம சென்னைக்கு எப்படி வந்து அம்பத்தூர் மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டரா இருந்துச்சு. இப்ப அம்பத்தூர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஹப் ஆயிடுச்சு. அம்பத்தூர் தாண்டி ஆவடி, திருமுல்லை வயல்னு எக்கச்சக்கமான ஏரியாஸ் டெவலப் ஆயிட்டு இருக்குல்ல சென்னை, நம்ம கேபிட்டல் சுத்தியும். அதே மாதிரி தாங்க பெங்களூர்லயும் நாலாபுரமும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸ் ஆயிட்டு வருது. ஸோ நம்ம யஷ்வந்த்பூர் ஜங்ஷனுக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சாச்சுங்க. சைட்ல இருக்கிறது வந்து மெயின்டெனன்ஸ் ஷெட்டு, லோகோ ஷெட்டு.
நிறைய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் வந்து இங்கிருந்து கிளம்பும். ஒண்ணு வந்து நம்ம மெஜஸ்டிக் பக்கத்துல இருக்கிற கேசர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நிறைய ட்ரெயின்ஸ் தொடங்கும். அடுத்து நம்ம யஷ்வந்த்பூர்ல தாங்க. மக்களே 1:30 மணிக்கு எடுத்து கரெக்டா 2:45 நாம யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் ரீச் ஆயாச்சுங்க. 1.25 மணி நேரம் தான் நம்ம தேவனஹள்ளியில இருந்து யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் வர்றதுக்கு. இங்க ஒரு 10-15 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஹோசூர் கிளம்பிடும். ரேக் சேஞ்ச் பண்ணி நம்பர் மட்டும் மாத்திடுவாங்க. மக்களே யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ட்ரெயின் குயிக்கா ஒரு 10-15 மினிட்ஸ்ல மெயின்டெனன்ஸ் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து அப்படியே ஹோசூர் கிளம்பிடும். ஸோ காலையில ஒரு ட்ரிப்பு, மதியம் ஒரு ட்ரிப்பு. ஸோ நீங்க காலையில நீங்க ஏர்போர்ட் எல்லாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களா, 8:30 மணிக்கு 8:20க்கு எடுத்துருவான். 8:30 மணிக்கு இல்லை, 8:20க்கே எடுத்துருவான். ஸோ நீங்க 8-8:10 நீங்க ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டீங்கன்னா நேரா ஒரே ட்ரெயின்ல யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் வழியா ஏர்போர்ட் போயிடலாம். தேவனஹள்ளி போகலாம், சிக்பல்லாப்பூர் ஈஷா யோகா மையம் போகலாம், நந்தி டெம்பிள் போறதுனாலும் போகலாம் ட்ரெயின்ல. வேற லெவல்ல. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரேக் சேஞ்ச் பண்ணிட்டு நம்பர் போடுவாங்க. நான் நம்பர் சொல்றேன், ஓகேவா? ட்ரெயின் நம்பர் போட்டாங்க. 66585 போக போகுது. ஸோ இங்கிருந்து அனதர் 1 hour or 1.5 hours ஆகுங்க. 66585 வரும்போது 06594 நினைக்கிறா. நம்ம தேவனஹள்ளியில இருந்து வந்தது. இங்க 66585. மக்களே டாட் 3 o'clock நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சுங்க ஹோசூர் நோக்கி. 66585 ட்ரெயின் நம்பர். ஸோ இங்கிருந்து நம்ம பானஸ்வாடி, கார்மேல்ராம், ஹீலாலிகே வழியா ஹோசூர் ரீச் ஆகும். மக்களே நம்ம தேவனஹள்ளியில இருந்து யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் வந்துட்டு மறுபடியும் யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்ல இருந்து அதே ரூட்ல வந்து
நம்ம ஹெப்பாலா தாண்டணும், அதாவது லொட்டே குல்லாஹள்ளி தாண்டினதுக்கு அப்புறம் வந்து எலங்கா ரூட்ல போகாம டுவர்ட்ஸ் பானஸ்வாடி ரூட்ல வர ஆரம்பிச்சிரும் ட்ரெயின். ஸோ நாம பிஎல் பக்கத்துல இருக்கிற லொட்டே குல்லாஹள்ளி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் தாண்டி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. நான் சொன்னல பிஎல் எல்லாம் இங்கதான் இருக்கும், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இது தாண்டணுன்னே வந்து ஒரு ட்ராக் வந்து டுவர்ட்ஸ் எலங்கா ஜங்ஷன் போகும், இன்னொரு ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா ஹெப்பாலா வழியா போகும். ஸோ நாம இப்ப வந்து டுவர்ட்ஸ் ஹோசூருக்கு வந்து ஹெப்பாலா வழியா தான் டிராவல் பண்ணோம். ட்ராக் சைட்ல எல்லாம் எத்தனை வடக்கு மக்கள் வந்து டென்ட் போட்டு இருக்காங்க பாருங்களா. எப்படிதான் வந்து இங்கெல்லாம் ஸ்டே பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இங்க வந்து நல்லா மழை பெய்யும் இந்த சீசன்ல. மழை காலங்கள்ல எல்லாம் எப்படி இந்த டென்ட்ஸ்குள்ள எல்லாம் வந்து சமாளிச்சு வாழ்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கும். ஒரு சைட்ல வந்து எவ்வளவு ஹை ரைஸ் பில்டிங்ஸ், ஒரு சைடு வந்து டென்ட்ல வாழ்ற மக்கள்னு. நம்ம நாடு இன்னும் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும் போல இருக்குங்க. ஈக்குவலா எல்லாருக்கும் வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கே வந்து இன்னொரு டெக்கேட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 years வந்து நம்ம கண்டினியூஸா இதே மாதிரி டெவலப்மெண்ட் ஆயிட்டே இருந்தாதான் வந்து நம்ம எல்லா பாப்புலேஷனுக்குமே வந்து பேசிக் நீடான ஃபுட்டு, செக்யூரிட்டி, ஹவுசிங் இதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஸோ மக்களே, நாம் இப்போ அவுட்டர் ரிங் ரோடோட சைட்லயே வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கோம் ஹெப்பாலா பக்கத்துல. இங்கதான் வந்து மானியதா டெக் பார்க்கு, அதுக்கப்புறம் நிறைய ஐடி பார்க்ஸ் எல்லாம் இருக்குங்க. அண்ட் மாரத்தஹள்ளி எல்லாம் போய் இந்த அவுட்டர் ரிங் ரோடு ஜாயின் ஆகும் அப்படிங்கிறதுனால, பெல்லாண்டூர் மாரத்தஹள்ளி எல்லாம் வழியா இந்த ரோடு போகணுங்கிறதுனால எப்பவுமே வந்து ரொம்ப பிஸியா இருக்கிற ரோடு. 4 lane ஹைவே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல மூவிங் டிராஃபிக்காக தான் இருக்கும். மற்ற பெங்களூருக்குள்ள இருக்கிற டிராஃபிக் மாதிரி இல்லாம கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் டிராஃபிக்கா இருக்கும். அதனால தானே அவுட்டர் ரிங் ரோடு போடுறதே வந்து சிட்டியோட டிராஃபிக்கை கம்மி பண்ணுங்கிறது தானே. ஸோ இப்போ சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து பின்னாடி இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆயிட்டு அப்படியே நம்ம பெங்களூர் மெட்ரோபாலிட்டன் ஏரியாவோட பெரிஃபெரின்னு சொல்லுவாங்கல்ல, சுற்றளவு, அது வந்து அதிகமாயிட்டே போகுது. ஸோ மக்கள், இப்போ நாம ஹெப்பாலா ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஹெப்பாலா ரயில்வே ஸ்டேஷன் காத்து வாங்கிட்டு இருக்குங்க. இப்போ பாத்தீங்களா எவ்வளவு ரஷ்னு, ஒரு ப்ராப்பர் மெயின் ஜங்ஷன் ஸ்டேஷன் மாதிரி கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு பாஸ் ஆகிற ட்ரெயின்ஸ்ல எல்லாம். ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம யஷ்வந்த்பூர்ல இருந்து எது வழியானா ஹோசூர் வழியா சேலம் எல்லாம் போகுது பாத்தீங்களா நம்ம ட்ரெயின்ஸ், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் வரும். யஷ்வந்த்பூர் சேலம் எக்ஸ்பிரஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். யஷ்வந்த்பூர்ல இருந்து வருமா இல்ல மைசூர்ல இருந்து வருமான்னு தெரியல. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஹோசூர் போற ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து இந்த வழியில தான் போகும். ஹெப்பாலா கிராஸ் பண்ணி பெல்லாண்டூர், பானஸ்வாடி இதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு நம்மளோட மெயின் நம்ம கார்மேல் ராம், ஹீலாலிகே எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஆனைக்கல் கிராஸ் பண்ணோன்னே நம்ம தமிழ்நாடுக்குள்ள என்டர் ஆயிடுவோம். தமிழ்நாடுக்குள்ள என்டர் ஆனோடனே ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனே ஹோசூர் தான். இடையில வேற எந்த ஸ்டேஷனுமே இருக்காது தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆனோடனே. அவ்வளவு அப்படியே வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஹோசூரும் பெங்களூரும். இன்னும் கொஞ்ச நாள்ல 2 சிட்டிஸ்மே டெவலப் ஆகிற வேகத்துல 2 ட்வின் சிட்டிஸ் மாதிரி ஆயிடும் போல. ஸ்டேட் டிஃபரன்ஸே இல்லாம எல்லாம் ஒரே சிட்டி மாதிரி ஆயிரும் நினைக்கிறேன். இங்க பாத்தீங்களா எவ்வளவு ஹைரைஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸுங்க, பாக்குறதுக்கே வந்து மலைப்பா இருக்கும். பல வருஷங்களா நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் பெங்களூர்ல. அப்போ பார்த்த டெவலப்மெண்ட் இன்னும் அப்படியே தாங்க இருக்கும். போற ஏரியாலலாம் வந்து ஏதாவது ஒரு கிரேன் வச்சு ஒரு ஹைரைஸ் பில்டிங் வந்து நடந்துட்டு இருக்கும், ஏதாவது ஒரு பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் நடந்துட்டு இருக்கும், ஒன்னா மெட்ரோ ஒர்க் நடக்கும், இல்ல இப்போ லோக்கல் மெட்ரோ வேற கட்டிட்டு இருக்காங்க. நம்ம சென்னையில நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சென்னையில எப்படி லோக்கல் மெட்ரோ ஓடுதோ அது மாதிரி பெங்களூருக்கு லோக்கல் மெட்ரோ ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ மக்களை இப்போ நாம பானஸ்வாடி கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. 3:30 ஆகுது. ஸோ இன்னும் வந்து அட்லீஸ்ட் 1 hour, மினிமம் 1 hour ஆயிடும், மேக்சிமம் 1.5 hours ஆகலாம். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம். 4:30 ரீச் ஆயிருமா, 5 o'clock ரீச் ஆயிருமான்னு தெரியல. ஸோ நீங்க காலையில நேரத்துல டிராவல் பண்றதுனாலும் இதே ட்ரெயின்ல நீங்க ஹொசூர்ல இருந்து கிளம்பி வரலாம். அந்த vlog-ம் போட்டிருக்கேன் தேவனஹள்ளி போனது. அப்புறம் நீங்க போயிட்டு ஒரு 2-3 hours ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அங்க முடிச்சுட்டு மறுபடியும் இதே ட்ரெயின்ல ஏறினீங்கன்னா நேரா வந்து ஹோசூர்ல இறங்கிடலாங்க. ஸோ எவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்கு பாருங்களா. நீங்க இறங்கவே தேவையில்லை. நீங்க எந்த ஸ்டேஷன் போறீங்களோ, நீங்க சிக்பல்லாப்பூர் போனதுனாலும் சரி, நந்திக்கு போறதுனாலும் சரி, நந்தி ஹில்ஸ் போறதுனாலும் சரி, அந்த ஸ்டேஷன்ல இருந்து டைரக்டா ஹோசூருக்கு எடுத்துக்கலாம். ரேக் ஷேரிங் ஆகி ட்ரெயின் நம்பர் மாறதுனால நம்ம வேற வேற டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்டேஷன்ல இருந்தே டைரக்டா நம்ம டெஸ்டினேஷன் ஸ்டேஷனுக்கு டிக்கெட் எடுத்துக்கலாங்க. அதுதான் வந்து இந்த மெமு ட்ரெயினோட அட்வான்டேஜ்.
ஸோ செம்ம சூப்பரான கன்வீனியன்ட்டான ஒரு டைமிங்லேயும் வந்து இருக்கு. காலையில வேலைக்கு போற டைம், அப்புறம் ஈவினிங் கரெக்டா வேலை முடிச்சு ஹொசூருக்கு போற டைம்ல இந்த ட்ரெயின் ஓடுறதுனால நிறைய மக்களுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மக்களே, நம்ம பானசவாடி தாண்டி இப்போ டுவர்ட்ஸ் ஹொசூர் டிராவல் ஆகிட்டு இருக்கோம். எனக்கு எப்பவுமே வந்து இது அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், ஹொசூர்ல வந்து எவ்வளவு டெவலப்மெண்ட் ஒர்க் போனாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களோட கிரீன் கவரை வந்து எப்படி மெயின்டைன் பண்றாங்க பாத்தீங்களா? எங்க பார்த்தாலும் வந்து நம்ம நகர்ப்புறங்கள்லயோ அல்லது வில்லேஜ் சைட்ல இருக்கிற மாதிரி அத்தனை மரங்கள் வந்து வச்சிருப்பாங்க. அதனாலேயே வந்து இந்த சில்னஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு ஏன் இதை அடிக்கடி சொல்றேன்னா, இங்க பாருங்க எவ்வளவு டெக் பார்க்ஸ் எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு ஹைரைஸ் பில்டிங்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஊர்லயும் இதே மாதிரி டெவலப்மெண்ட் தான் ஆகுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், எல்லா மரத்தையும் நிறைய மரங்களையும் சேர்த்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டா பண்ணா நம்ம ஊரும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், பொல்யூஷனும் கண்ட்ரோல் ஆகும், நமக்கு ஆக்சிஜனும் நிறைய கிடைக்கும். என்ன சொல்றீங்க மக்களே? ஸோ நம்ம ஊர்லயே வந்து இந்த மாதிரி பெங்களூர்ல இருக்கிற மாதிரியே நிறைய மரங்களை நட்டி நம்ம ஊரையும் வந்து ஓரளவுக்கு குளிர்ச்சியாகும். ஒரு 1-2 டிகிரி செல்சியஸ் கம்மியானா கூட மக்களுக்கு நல்லா தானே இருக்கும். ஸோ மக்களே, தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க. ஹொசூர் போற வரைக்குமே சூப்பரா இருக்கும் நம்ம ஜேர்னி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹீலாலிகே கார்மேல் டிராமெல்லாம் தாண்டி இப்போ ஆனைக்கல் பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. நல்ல அவுட்டர் ரீஜன் வந்தாச்சு. இதெல்லாம் வந்து பெங்களூர் சதர்ன் ரீஜன்ல இருக்கிற அவுட்ஸ்கர்ட்ஸுங்க. அப்படியே வந்து சூப்பரா ஒரு செமி ஹில் ஸ்டேஷன் மாதிரியே இருக்கும். ஃபுல்லா வந்து இங்க பாருங்களா எவ்வளவு கிரீன் ஹவுஸ் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆனைக்கல் சுத்தியுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பூக்கள் வளர்க்குற தோட்டங்கள் எல்லாம் இருக்கும். இங்க பாருங்களா, ரோஜா தோட்டங்கள் இருக்கு, என்னென்னமோ வந்து விளைவிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய பூக்கள் எல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் எல்லாம் கூட பண்ணுவாங்க.
அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபெர்டைலான லேண்டுங்க. நம்ம ஹோசூரும் சரி, பெங்களூரும் சரி, சுத்தி சுத்தி வட்டாரத்துல இருக்கிற எல்லா ஏரியாவுமே, தளி மாதிரியான ஏரியாஸ், பாக்லூர், மாலூர் மாதிரியான ஏரியாஸ், இங்க எல்லாமே வந்து நிறைய பூக்கள் உற்பத்தி இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்ல எல்லாம் நீங்க ஹோசூரை தாண்டி கிளமங்கலம், ராயக்கோட்டை, பாலக்கோடு வழியா டிராவல் பண்ணும்போது பார்க்கலாம் மக்களே. நம்ம ட்ராக்கோட 2 சைடுமே பாத்தீங்கன்னா டிராக்ஸ்லங்கிற பாருங்க, லேண்ட்ல, ஃபார்ம் லேண்ட்ல பூ தோட்டங்கள் இருக்கும். அதுல லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். நைட் டைம்ல டிராவல் பண்ணும்போது அப்படியே மின்னுட்டு அது பூக்கள் நல்லா ப்ளூம் ஆகிறதுக்கு வந்து தோட்டத்திலேயே வந்து இந்த பூக்கள் வந்து நல்லா ப்ளூம் ஆகிறதுக்கு லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ மக்களே, நம்ம ஆனைக்கல் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டிட்டு இருக்கோங்க. 4:20 ஆகுது. ஸோ இன்னும் வந்து எப்படியும் ½ an hour ஆயிடும். நம்ம 5 o'clock ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். நான் 4:30 ரீச் ஆயிடுவோம்னு நினைச்சேன். பட் ஆனைக்கல் வர்றதுக்கே வந்து 4:20 ஆயிடுச்சு. ஸோ ஆனைக்கல் ரோட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இங்க சைட்ல ஆட்டோ போகுது பாத்தீங்களா? ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 2 kilometers போகணும் சிட்டிக்குள்ள. பட் ஆனா இது வந்து பெங்களூர் சிட்டி லிமிட்ஸ்குள்ள தாங்க வருங்க. எக்ஸ்ட்ரீம் சவுத் பிஎம்டிசி பஸ் ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இங்கிருந்து வந்து சந்தாப்பூருக்கு, ஜிகினிக்கு, ஆனைக்கல்ல இருந்து உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். பிஎம்டிசி பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். நான் ஆனைக்கல் டிராவல் விளாகும் போட்டிருக்கேன். ஹோசூர்ல இருந்து ஆனைக்கலுக்கு போற டிராவல் விளாக், ஆனைக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்ணது, ஆனைக்கல்ல இருந்து ரிட்டர்ன் ஜேர்னி வந்தது. ஸோ அதெல்லாமே போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய மக்கள் வந்து ஆனைக்கலுக்கும் டிராவல் பண்ணுவீங்க, வேலைக்காகட்டும் இல்லை ஸ்டடீஸ்க்காகட்டும். ஸோ அதனால உங்களுக்கு எப்படி வந்து பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு, ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த விளாக்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு பிரிட்ஜ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்களா, ஓவர் பிரிட்ஜ் எல்லாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இது சிக்னல் கிராசிங்கா இருந்துச்சுங்க. இப்பதான் வந்து ஓவர் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ரூட் வந்து டபுளிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைய ட்ரெயின் டிராபிக் வந்து அதிகமாயிரும். அதனால சிக்னல்லே வச்சுட்டு இருக்க முடியாதுல, டிராபிக் ஓவர் ஆயிடும். அதனால பெங்களூருக்குள்ள இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. மக்கள் இந்த எல்லோ போர்டு கிராஸ் பண்ற பாருங்க, அதுதான் வந்து பார்டருங்க. வெல்கம் டு தமிழ்நாடு பார்டர் கிராஸ் பண்ணி உள்ள வந்தாச்சு. ஸோ போர்டை பார்த்தோன்னே எந்தூசியாசம் ஆயிட்டேன். ஓகேவா? ஸோ நம்ம எது பேசிட்டு இருந்தோம்னா ஓவர் பிரிட்ஜஸ் பேசிட்டு இருந்தோம். கர்நாடகாக்குள்ள இருக்கிற சிக்னல் கிராசிங்கெல்லாம் வந்து ஓவர் பிரிட்ஜ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனா ஹோசூருக்குள்ள ஐ திங்க் 1 or 2 கிராசிங் இருக்குங்க. ஒரு கிராசிங் தான், மேஜரா ஒரு கிராசிங் இருக்கு. அதுக்கு இன்னும் வந்து ஓவர் பிரிட்ஜ் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க. அது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து தளி ரோடுங்கிறதுனால நிறைய டிவிஎஸ் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ சீக்கிரம் அந்த கிராசிங்க்கும் வந்து ஒரு ஓவர் பிரிட்ஜ் மாதிரி கட்டினாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ மக்களே, நம்ம ஹோசூரோட அவுட்ஸ்கர்ட்ஸ் வந்தாச்சுங்க. அவ்வளவுதாங்க. ஆனைக்கல் தாண்டி ஒரு 5 minutes தான். அந்த எல்லோ போர்டு தாண்டினே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆகி ஒரு ½ kilometer தான் நம்ம ஹோசூரோட அவுட்ஸ்கர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்லி நிட்டட் கம்யூனிட்டி ஹோசூரும் பெங்களூரும். ஓகேவா? கிளைமேட் முதற்கொண்டு, மக்கள் பேசுற மொழி, கலாச்சாரம் எல்லாமே வந்து ரொம்ப சிமிலரா இருக்கும். ஹோசூர்லயும் வந்து பெங்களூர் மாதிரி எல்லா மொழியும் பேசுவாங்க, தமிழோட சேர்த்து. கன்னடம், தெலுங்கு, இப்ப நிறைய வடக்கு மக்கள் இருக்கிறதுனால ஹிந்தியும் நிறைய பேசுவாங்க. இப்ப நம்ம கீழே பார்த்தோம் தெரியுங்களா, அந்த ரோடு தான் வந்து தேன்கனிக்கோட்டை, கிளமங்கலம், அஞ்செட்டி இதெல்லாம் போற ரோடு. ஸோ மழை பெஞ்சா ரொம்ப ஃபுல்லாயிடும். எதுக்கு வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. சில சமயம் மோட்டரும் ஒர்க் ஆகாது, அதனால க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ மழை சமயத்துல எல்லாம் நல்ல டிராஃபிக்கா இருக்கும் இந்த ஏரியா. ஸோ மக்களே, நம்ம ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சுங்க. காலையில தேவனஹள்ளி போயிட்டு தேவனஹள்ளி கோட்டையில எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சூப்பரா நாம கரெக்டா 4:42 4:45 வச்சுக்கோங்களேன், 5 மணிக்கு ரீச் ஆகும்னு நினைச்சோம். ஒரு 15 minutes ஏர்லியராகவே ரீச் ஆயாச்சு. சோ வாங்க மக்களே, இறங்கிருக்கு ரெடியாகும். மக்களே, கரெக்டா 4:45 நம்ம ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சுங்க. 1:30 மணிக்கு கிளம்பணும் தேவனஹள்ளியில. 06594 வந்து அதுக்கப்புறம் யஷ்வந்த்பூர்ல ரேக் சேஞ்ச் பண்ணி 66585 நாம ஹோசூர் வந்து ரீச் ஆயாச்சு மக்களே. கரெக்டா 3 hours and 15 minutes ஆயிருக்குங்க. நார்மலா தேவனஹள்ளியில இருந்தெல்லாம் பஸ்ல எல்லாம் வருதுன்னா 4.5 hours ஆயிடும். நம்ம 3 hours and 15 minutesல ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு மெமு ட்ரெயின்ல. ஸோ மக்களே, நம்ம தேவனஹள்ளியிலிருந்து யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் வழியா ஹோசூர் வரைக்கும் வந்த இந்த மெமு எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெறும் 25 rupeesல காலங்காத்தால இதே ட்ரெயினில் தான் போனோம். 8:30 கிளம்பி நம்ம அங்கே ஒரு 11:30 ரீச் ஆகிட்டு சூப்பராக தேவனஹள்ளி கோட்டை, அதுக்கப்புறம் திப்பு சுல்தானோட பர்த் பிளேஸு, ஸ்டோன்வெல்லு,
அந்த கோட்டை கொத்தளத்துக்குள்ள இருக்கிற குட்டி ஊர் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி வந்தாச்சு. ஸோ இதே ட்ரெயினில் நீங்கள் நந்தி ஹில்ஸ் போகிறதுனாலும் போகலாம். சிக்பல்லாப்பூர் போயிட்டு ஈஷா யோகா சென்டர், பெங்களூர் ஈஷா யோகா சென்டர் இருக்குல்ல, அதுக்கும் போகலாம். ஸோ இந்த மெமோ ட்ரெயின் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.